நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராய் இருந்தப்போ என்ன ஆட்டம் போட்டாங்க அவங்க. என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு. சோறு ஊட்டுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, விட்டா டைவே அடிச்சிருப்பா. எல்லாம் முடிஞ்சதுல. இதனாலதான் வயசானவங்க புருஷன் இருக்கான்னு ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்வாங்க. அந்த சாமிக்கே அதெல்லாம் பிடிக்காது. அது நாங்க ராயண்ணனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தார்ல. ஒருவேளை அந்த அன்பை பார்த்து அந்த சாமி கண்ணே பற்றுச்சு போல இருக்கு. இந்தா. என்னது? பொடி. மேலே பாட்டு வீட உன் பேர்ல அக்கா எழுதி கொடுத்துட்டா. கடவுளே, இப்பவாது என் வேண்டுதலை நிறைவேத்தனியே. மானசி இதை உன்கிட்ட ஒப்படைக்கலான்னு நினைக்கும் போதுதான் இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே இந்த வீடு உன் பேர்ல இல்லங்கிறதுக்காக நீ எங்கேயுமே போக தேவையில்ல. அப்போ வீட மட்டும்தான் கொடுத்தாங்களா? பஸ் எல்லாம் கொடுக்கலையா? எல்லா பஸ்ஸையும் நந்து பேர்ல மாத்தியாச்சு. பஸ்ஸோட டாக்குமெண்ட்ஸும் இந்த ஃபைல்ல தான் இருக்கு. அந்த பேப்பர்ஸ்லாம் இப்படி கொடுங்க. ஒருவேளை மானசி அண்ணியோட காலத்துக்கு அப்புறம் தான் அனுபவிக்க முடியுமோ? இப்பதான் நிம்மதியா இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. மானசி அக்கா நம்பிக்கை துரோகம் பண்றவ இல்லைன்னு இப்ப புரியுதா? அவ இந்த வீட்டையும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் அந்த அளவுக்கு நேசிச்சா. அவ இந்த கொலை கேஸ்க்காக ஜெயிலுக்கு போனதும் இந்த வீட்டு மேல இருக்க அன்பாலதான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியவே புரியாது நந்து. அது உனக்கு புரிஞ்சிருந்தா நீ கண்டிப்பா அவன் மேல கோவமா இருந்திருக்க மாட்ட. எப்படியே மேலைப்பாட்டு வீடும் பஸ் எல்லாம் உங்க பேருக்கு வந்துருச்சு. இனி நாம இது எல்லாத்தையும் வித்துட்டு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுக்குள்ள விக்கிறத பத்தி யோசிக்கணுமா? பின்ன யோசிக்காம வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? அதுக்கு பணம்லாம் தேவையில்லையா? அதுக்காக கடவுள் கொடுத்த பரிசு தான் இந்த சொத்து. நல்ல வேலை மானசி அண்ணி ஜெயிலுக்கு போறதுக்குள்ள எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் இதெல்லாம் கிடைக்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? அத பத்தி யோசிச்சு நீங்க இப்ப டென்ஷன் ஆகாதீங்க. என்னோட மனசுல சில ஐடியாஸ்லாம் இருக்கு. நீங்க நான் சொல்றத மட்டும் கேட்டா போதுங்க. ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட எம்டி ஆக்கி சுழல் நாற்காலியில உட்கார வச்சு உங்களை நான் சுத்த விடுறேன். உங்க பக்கத்து சேர்ல உட்காந்து நானும் சுத்திக்கிட்டே இருப்பேன். நீ எங்கம்மா கிளம்புற? நான் என் வீட்டுக்கே போறேம்மா. இங்க இருந்து அவரை பத்தின ஞாபகம் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அவர் எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் நான் அவரை உண்மையா தான் லவ் பண்ணேன். அவரோட சுய லாபத்துக்காக என்கிட்ட நிறைய தடவை கோவப்பட்டிருக்காரு. சந்திரன் மனசுக்குள்ள அப்போ எங்கேயோ என் மேல அன்பு இருந்துச்சு. அவர் என் மேல காமிச்ச அந்த கொஞ்சம் அன்பை வச்சு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். சந்திரன் மேல உனக்கு அவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா
அவனோட குழந்தைய பெத்து நீ இந்த வீட்லயே வளர்க்கலாம்லம்மா. நானும் அவரும் நீ காலம் முழுக்க இந்த வீட்லயே இருக்கணும் தாம்மா ஆசைப்படுறோம். எங்களெல்லாம் சங்கடப்பட வச்சுட்டு நீ போகணும்னு நினைச்சா இனி நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நீ இங்கிருந்து போயிட்டா அவர் இன்னுமே மனசு உடைஞ்சு போயிடுவாருமா. இப்போ அவர் ஆசைப்படுறதே சந்திரனோட குழந்தைய பார்க்கதான். நீயும் போயிட்டா அவர் மொத்தமா உடைஞ்சு போயிடுவாரு. அதனால நீ இப்போதைக்கு எங்கேயும் போக கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னால இங்க இருக்க முடியலையே. இங்க இருந்தா அவர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் கிளம்புறேன். நீங்க என்ன தடுக்காதீங்க. என்னாச்சு? என்னங்க, ஸ்மிதா இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றா. எங்க போறா? அவ வீட்டுக்கே போறாளாம். வேண்டாம், நீ எங்கேயுமே போக வேண்டாம். என்னோட மருமகளா நீ இந்த வீட்டில தான் இருக்கணும். சந்திரன் தான் செத்து போயிட்டான். அவங்க அப்பா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். எனக்கு அவ குழந்தை வேணும். என் பேரக்குட்டிய நான் நல்லபடியா வளர்ப்பேன். அதை விட்டுட்டு நீ இங்கிருந்து போகணுன்ற எண்ணத்தை இதோட மறந்துரு. இந்த ஊர் மக்களோட கிண்டலெல்லாம் தாண்டி என் குழந்தை இந்த வீட்டுல வளரணுமா முதலாளி? பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கான பதில நான் கொடுத்துக்கிறேன். அதுக்காக உன்னையும் உனக்கு பிறக்க போற என் பேர குழந்தையும் எப்பவும் இங்கிருந்து போக விட மாட்டேன். சொல்றது இந்த சிவராஜ. அப்புறம் இந்த வீட்டுல நீ வேலைக்காரி இல்ல, என் மருமகன்ற ஸ்தானத்துல இருக்கு. இனிமே என்ன முதலாளின்னு நீ கூப்பிடக்கூடாது, மாமான் தான் கூப்பிடணும். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா நான் சாகுற வரைக்கும் நீயும் குழந்தையும் இங்கதான் இருக்கணும். என் பையனுக்கு நான் தெரியாம துரோகம் பண்ணியிருந்தாலும் என் பேர குழந்தைய வளர்த்து அதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும். அவர் சொன்னதை கேட்டல, பாவம் அவரே ரொம்ப கலங்கி போயிருக்காரு. சந்திரா மேல கோவப்பட்டதெல்லாம் தப்புன்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்காரு. வேண்டாம் ஸ்மிதா, நீயும் அவரை இன்னும் மேல கஷ்டப்படுத்தாத. அவர் சொன்ன மாதிரியே நீயும் சந்திரனோட குழந்தையும் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவரோட மருமகளும் பேர குழந்தையும் இங்கதான் இருக்கணும். கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த வீடையும் பஸ்ஸையும் மானசி நந்து பேர்ல எழுதி கொடுத்துட்டால, அதுவே பெரிய விஷயம். எல்லாம் என்னோட திறமை தான். நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம்னு சொன்ன உடனே எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா நடந்துச்சு. இல்லனா ஷேர் விஷயத்துல இப்பவும் இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆமா, மானசிய ஜெயில இருந்து கூட்டு வர விஷயம் என்னாச்சு? துளசி அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? அவ புருஷன் வக்கீல மானசிய வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பெரிய வக்கீல் ஆச்சே, அந்த ஆளு எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துருவான். அவ ஜெயில இருந்து வெளியே வரலனாலும் எனக்கு கவலை இல்ல, எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. அது கரெக்ட் தான். இனி நந்து அந்த பஸ் சர்வீஸ பார்த்துட்டு ராஜ வாழ்க்கை நடத்தலாம்ல. பஸ் சர்வீஸ ஒன்னும் நந்துவால பாத்துக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் மூளையும் துணிச்சலும் வேணும். அவரால பாத்துக்க முடியாது. 2 பானை சோத்த தின்னுட்டு ஆடிட்டே இருப்பாரே தவிர அவரால வேற ஒண்ணுமே கிழிக்க முடியாது. அப்ப என்ன பண்றதா உத்தேசம்? ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கே டவுட் இருக்கு. ஏற்கனவே அவருக்கு இப்போ சனி தசை. ஐயோ, அப்ப ஆரம்பிக்க வேண்டாம். சனி தசையில ஏதாவது ஆரம்பிச்சா அதுல நஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா பிசினஸ் பண்றத பத்தி யோசிச்சா போதும். நந்துக்கு தான் நேரம் சரியில்லை, ஆனா எனக்கு நல்லா இருக்கு.
நான் ஏதாவது ஆரம்பிச்சா அப்படியே மேல மேல போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா நீயே பிசினஸ் ஆரம்பி. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உனக்கு பண்றேன். இந்த வீட்டையும் பஸ்ஸையும் சும்மா வச்சிருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல. அதை ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்திக்கணும். அதை எப்படி பயன்படுத்தணும் தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உன் மனசுல என்ன பிளான் இருக்கு? ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம். எப்படி சூப்பர் ஐடியா இல்ல? சூப்பர் மட்டும் இல்ல, சூப்பர் டூப்பர். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற ஒரே வழி சினிமா தான். உன் நல்ல நேரத்துக்கு சினிமா மட்டும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த மேலைப்பாடு மாதிரி 10 வீடு வாங்கலாம். அப்படின்னா நாம சென்னை வரைக்கும் போயிட்டு வரலாமா? ரஜினிகாந்த் கிட்டயோ விஜய் கிட்டயோ டேட் வாங்க முடியுமான்னு பாப்போம். வேணும்னா நாம என் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போலாம். உங்க அங்கிளுக்கு சென்னை அத்துப்படி. அப்படின்னா நம்ம நாளைக்கே கிளம்பலாமா? பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணணும்னா நிறைய பட்ஜெட் தேவைப்படும். மிஞ்சு போனா இந்த வீட்டையும் எல்லா பஸ்ஸையும் கொடுத்தா கூட போஸ்டர் அடிக்கிறதுக்கான பணம் கூட அதுல இருந்து வராது. நம்ம சின்ன பட்ஜெட் படம் எடுக்கலாம். அப்படின்னா நிறைய பணம் செலவாகாதுல்ல. அப்படின்னா சின்ன பட்ஜெட்ல பண்ணு. வேணும்னா அந்த படத்துல நீயே நடிக்கலாம்ல? நடிக்கிறதுக்கெல்லாம் அவர் விட மாட்டாரு. அன்னைக்கு சீரியல்ல நடிக்க கூப்பிட்டப்பவே நந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால நான் நடிக்க போறதில்ல. என்ன மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்க ஒரு நல்ல ஹீரோயினா நடிக்க போடலாம். இருந்தாலும் நீ கெஸ்ட் ரோலாவது பண்ணணுமா? நீதான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்னு 10 பேர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நடிச்சா ஹீரோயின் தான். மத்தபடி கெஸ்ட் ரோல் பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டி. அப்படின்னா நீ நடிக்காத. இப்ப ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணா போதும். சரி, படம் ப்ரொடியூஸ் பண்ண போற விஷயத்த நந்து கிட்ட சொன்னா ஒத்துப்பானா? அவரை எப்படியாவது பேசி ஒத்துக்க வச்சிடலாம். இருந்தாலும் எவ்வளவு ரூபாய்க்கு படத்தை முடிக்கலாம்னு தெரிஞ்சா நந்து கிட்ட அதை பத்தி பேசலாம்ல. அப்படின்னா அதுதான் சரி. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் சினிமா ஃபீல்டு தான். அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். அப்போ பட்ஜெட் எவ்வளவு ஆகும்னு அவர் சொல்லுவார்ல. அப்படின்னா இன்னைக்கே அவரை போய் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால அவரை நம்பி பணத்தெல்லாம் நம்ம ஒப்படைக்கலாம்ல. சரி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவர் இந்த ஊர்ல இருக்காருன்னு தெரிஞ்சா அவரை கூட்டிட்டு வரேன். ஓகே ஆண்டி. அப்ப நான் கிளம்பட்டுமா ப்ரொடியூசர் மேடம்? சரி, வரேன் தாரா. சரி. இப்போ அப்பாவை பார்த்தேம்மா. அப்பா என் கூட ஜாலியா பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படி அப்பா தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. எனக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுமா. அப்பாவை இனிமே நம்மளால பார்க்க முடியாதுமா. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் இனி எப்பயுமே அவரை பார்க்க முடியாதா? இல்லம்மா, நான் கூப்பிட்டா அப்பா வருவாரு. எதுக்காகப்பா என்னையும் அம்மா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களை இப்படி பார்க்காம இருந்தா நான் கவலைப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதா?
நீங்க என்ன பார்க்க வரலன்னா நான் அழுவேன், சரியா? நான் அழுகிறது தான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க என்ன பார்க்க வரவே வேணாம். சந்திரன், என்னங்க 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 எனக்கு கொஞ்சம் எழுந்து வாங்கல. நீங்க கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னாச்சுமா? என்னங்க சந்திரன் வந்திருக்கான். என்ன? ஆமாங்க, நான் அங்க சந்திரனை பார்த்தேன். சந்திரனா? ஆமாங்க, கொஞ்சம் வாங்க வாங்க. அங்கதாங்க பார்த்தேன். இதோ என்னங்க, இங்கதான் பார்த்தேன். இங்கதான் படுத்திருந்தா. எல்லாம் உன் பிரம்மம்மா. சந்திரன் நம்ம கூடவே இருக்கிறதா நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். நீ வாமா. எங்க நில்லுங்க, அங்க பாருங்க. அதோ இவனா? நான் நேற்று ராத்திரியே வந்துட்டேன். தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் இங்கேயே படுத்துட்டேன். சந்திரனோட ஜிப்பாவை நீ எதுக்குடா எடுத்து போட்ட? இதை போடும்போது சந்திரன் பாஸ் என் கூடவே இருக்கிற மாதிரி தோணும். அப்ப எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். அதான் நான். வேணாம் சுபு, நீ சந்திரனோட ட்ரெஸ் எல்லாம் போடாதப்பா. அதை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இருந்தாலும் என் பாஸை போய் மானசி கொன்னுட்டாளே முதலாளி. அவர் பண்ணதெல்லாம் தப்பு தான். இருந்தாலும் பாஸை கொன்னு இருக்க கூடாது. பாஸ் எதுக்காக மேலப்பாட்டுக்கு போனாருன்னு தான் எனக்கு புரியல. நான் இங்க இருந்திருந்தேன்னா கண்டிப்பா பாஸை போக விட்டுருக்கவே மாட்டேன். நாம சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ராய கொண்டுட்டா துளசியை அடைஞ்சலான்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனா அந்த நேரம் பார்த்து மானசி அங்க வருவான்னு அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவன் போய் சேர்ந்துட்டான். பெத்த புள்ள சாகிறத பார்க்கணும்னு தலையெழுத்து இருந்தா அதை அனுபவிச்சுதானே ஆகணும். எல்லாம் ஏன் விதி, வேற என்னத்த சொல்றது. அந்த துளசிங்கிற பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தது தான் சந்திரன் பாஸோட எல்லா அழிவுக்கும் காரணம். இப்போ மானசி பாஸை கொண்டு இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணக்காரி அவதான், அந்த துளசி. இப்ப அவளால இனிமே நிம்மதியா வாழவே முடியாது. அப்படி வாழ சந்திரன் பாஸோட ஆத்மா அதை அனுமதிக்காது. நீங்க வேணா பாருங்க முதலாளி.
காலங்காத்தாலே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? இந்த நாளே விளங்காம போயிடும் போல இருக்கே. அண்ணி, நீங்க ஏன் காலையிலே இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? ரூம்குள்ளேயே அழ வேண்டியது தானே? காலையில எழுந்து வந்த உடனே இப்படி அழுதுட்டு இருக்க மூஞ்ச பார்த்தா அவசகுணம் தான் நடக்கும். அதனால தயவு செஞ்சு உங்களோட முகத்தை கழுவிட்டு காலையில இங்க வந்து உட்காருங்க. இதுக்கு மேல தேவையில்லாம என்ன கத்த வைக்காதீங்க. இல்ல தாரா, இனிமே நான் இங்க வந்து உட்கார மாட்டேன். அதுதான் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கும் வீட்டுக்கும் நல்லது. என்ன தாரா? நான் எழுந்து வரும்போது இங்க அண்ணி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா குடும்ப தலைவனுக்கு தான் பாதிப்பு. இப்ப இந்த வீட்டு குடும்ப தலைவன் யாரு? நீங்க தானே? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானும் இதே மாதிரி தான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும். கூட பிறந்த தம்பிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க இங்கேயோ உட்கார்ந்து அழுதுட்டு இருங்க. நான் யாருக்கும் தோஷம் வரணும்னுலாம் அழல. இங்க இருந்தப்போ எனக்கு ராயோட ஞாபகம் வந்துச்சு. இங்க இருந்தா தானே ராயோட ஞாபகம். ரூம்ல போய் உட்கார்ந்தா அதெல்லாம் வராது. அதனால நீங்க இனிமே ரூம்குள்ளேயே இருந்தா போதும். நீ ஏன் தாரா சின்னக்கா வருத்தப்படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் இறந்து போனது அவங்களோட புருஷன். அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது. நான் அவங்கள வேற ஒன்னும் சொல்லலையே. இங்க வந்து அழுதுட்டு இருக்காதீங்கன்னு தானே சொல்றேன். வேறவங்க எங்க போய் உட்காந்து அழணும்னு சொல்ற தாரா நீ? இது சின்னக்காவும் வாழ்ற வீடு. அதனால அவங்களுக்கும் இந்த வீட்டை அனுபவிக்க முழு உரிமை இருக்குன்றத புரிஞ்சுக்கோ தாரா. அப்படி அந்த பத்திரத்துல எழுதிருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எழுதவே இல்லையே. தாரா இங்க பாரு, இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம பேசாத. துளசி அக்கா மனசு வச்சதுனாலதான் இந்த வீடு நம்ம கைக்கே வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கோ. இனிமே நீ எப்பவுமே அவங்க வருத்தப்படுற மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது தாரா. யார் சொன்னா என்னங்க? வீடு இப்ப உங்க பேர்ல தானே இருக்கு. அதனால உங்க பொண்டாட்டினா சில கண்டிஷன்ஸ் போட தான் செய்வேன். எனக்கு பிடிக்காத மாதிரி யார் நடந்துக்கிட்டாலும் நான் திட்டுவேன். அது உங்களோட அப்பா கருணாகரனா இருந்தாலும் நான் திட்டதான் செய்வேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.